அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடு இதில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகள்லாம் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம பலவுள் தெரிக, குறுவினா, சிறுவினா, நெடுவினாவுக்காக விடைகள் போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை கொடுத்துருக்கேன், அதில் கூட பார்த்துக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், மொழியை ஆள்வோம் பகுதியில் படித்து சுவைக்க முதல்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது பாடலில் மரம் என்னும் சொல் இடத்திற்கேற்ப பொருள் தருவதாய் 11 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. பொருள்களை பொருத்தி படித்து சுவைக்கன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இது யார் எழுதியிருக்காங்கன்னா சுந்தர கவிராயர். இந்த பாடலில் மரம் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் தருவது நிறைய சொற்கள் 11 சொற்கள் இதில் இருக்குது. இதை பார்க்கலாம். இது நம்மளுக்கு கட்டத்தில் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது மரத்தை குறிக்கக்கூடிய சொல், அதாவது அரசமரம், மானா குதிரை, மாமரத்தை குறிக்கக்கூடியது. அடுத்து வேல் கருவேலம், அரசன், புலி வேங்கை, வேல் காட்டு வலி, ஆள் ஆலமரம், அத்தினா அத்திமரம், ஆள் கூட்டல் அத்தி ஆரத்தி. சரியா? அடுத்து மொழிபெயர்ப்பு பகுதியில் நம்மளுக்கு ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க. இதை நான் தமிழில் மொழிபெயர்த்து சொல்லணும். இதற்கான விடை பார்க்கலாம். அதாவது இங்கே பாருங்கள், இஃப் யூ டாக் டு எ மேன் இன் எ லாங்குவேஜ் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் கோஸ் டு ஹிஸ் ஹெட். இஃப் யூ டாக் டு ஹிம் இன் ஹிஸ் ஓன் லாங்குவேஜ் தட் கோஸ் டு ஹிஸ் ஹார்ட். நெல்சன் மண்டேலா சொல்லியிருக்காரு. இது எப்படி தமிழில் மொழிபெயர்த்து எழுதுறது அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு புரியும் மொழியில் பேசினால் அது அவருடைய அறிவை சென்றடையும். அவருடைய தாய்மொழியில் அவருடன் பேசும் பொழுது அவருடைய மனதை சென்றடையும். இது யார் சொல்லியிருக்காங்கன்னா நெல்சன் மண்டேலா. சரி, அந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து இரண்டாவது இருக்கக்கூடியது, லாங்குவேஜ் இஸ் த ரோட் மேப் ஆஃப் எ கல்ச்சர். இட் டெல்ஸ் யூ வேர் இட்ஸ் பீப்புள் கம் ஃப்ரம் அண்ட் வேர் தே ஆர் கோயிங். இது ரீட்டா மே ப்ரவுன் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி மொழிபெயர்த்து எழுதுறது அப்படின்னா, மொழியே ஒரு கலாச்சாரத்தின் சாலை வரைபடம். அக்கலாச்சாரத்தின் மக்கள் எங்கிருந்து வருகிறார்கள், எங்கே செல்கிறார்கள் என்பதை அது கூறுகிறது. ரீட்டா மே ப்ரவுன். இந்த மாதிரி நம்ம மொழிபெயர்த்து தமிழில் மொழிபெயர்த்து எழுதிக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிழைகளை திருத்தி எழுதுக. அதாவது இங்கே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரமதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதியுணர்ந்தின் புருவோமே அப்படின்னு இருக்கு. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, நம்ம பிழைகளை திருத்தி எழுதணும். எழுத்து பிழை இருக்குது. இங்கே நான் விடை கொடுத்துருக்கேன். நீ, இந்த நீ வரும். ஊரியக்கு ரீ மாற்றிக்கலாம். அடுத்து சிலப்பதிகாரத்தில் ரா. அடுத்து உள்ளளவும், மூன்றாவது வரையில் உள்ளளவும். அடுத்து ஓதி யுணர்ந்தனின் புருவோமே. இதில் இந்த எழுத்துக்கள்லாம் இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கிங்க. பிழைகளை திருத்தி இந்த மாதிரி எழுதிக்கணும். இந்த பாடலை எழுதிக்கிங்க. அடுத்து கீழ்காணும் சொற்களின் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுகின்றிருக்கு. இங்கே நம்மளுக்கு குவியல், குலை, மந்தை, கட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க அடைப்புக்குறியில். இங்கே சொல் கல் அப்படிங்கிற சொல்லுக்கு கூட்டப்பெயர் என்னென்னா குவியல், பழம்னா குலை, புல், கட்டு, ஆடு, மந்தை. இதை நம்ம கண்டுபிடிச்சு எழுதிட்டோம். அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வினைமுற்றை வினையாளனையும் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. முதல் தொடர் பாருங்கள், கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார், அவரை அழைத்து வாருங்கள் இருக்குது. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே எடுத்துக்காட்டு கீழேயே கொடுத்துருக்காங்க. கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கின்றவரை, அதாவது நம்ம வினைமுற்றை வினையாளனை பெயரை இணைத்து எழுதுகிறோம். அப்போ காத்திருக்கின்றவரை அழைத்து வாருங்கள்னு எழுதிக்கலாம். இரண்டாவது என்னது, ஊட்டமிகு உணவு உண்டார், அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். இதை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். இங்கே விடை கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார்னு எழுதிக்கலாம். அடுத்து நேற்று என்னை சந்தித்தார், அவர் என் நண்பர். இதை எப்படி எழுதலாம், நேற்று என்னை சந்தித்தவர் என் நண்பர். அடுத்து பொது அறிவு நூல்களை தேடி படித்தார், போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றார். இதை எப்படி எழுதலாம், பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டித் தேர்வில் வென்றார். இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், தொடர்களில் உள்ள வண்ண சொற்களுக்கு பதிலாக அதே பொருளுடைய வேறு சொற்களை பயன்படுத்தி தொடர்களை மீள எழுதுகன்றிருக்கு. இங்கே வண்ண சொற்கள் இருக்குது பாருங்கள். இந்த சொற்களுக்கு பதிலாக வேறு சொற்களை, ஆனால் அதே பொருள் மாறக்கூடாது, அதே பொருளுடைய வேறு சொற்களை பயன்படுத்தி நம்ம எழுதணும். எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், உலகில் வாழும் மக்களில் சிலர் கனி இருக்க காய் புசித்தலை போல இன்சொல் இருக்க வன்சொல் பேசி இன்னற்படுகின்றனர்னு இருக்குது. இதில் உலகில் அப்படிங்கிறத நம்ம புவியில்னு மாற்றி எழுதலாம். மக்களில்னா மானிடர்களில், அல்லது
மானிடர்களில் மனிதர்களில் இந்த மாதிரி எழுதிக்கலாம். கனி இருக்கன்னா பழம் இருக்க, புசித்தல்னா புசினானது அப்போ உண்ணுதலை போல. இன்சொல் இருக்க வன்சொல் பேசி இன்னர் படுகின்றன துன்பப்படுகின்றனர்னு எழுதலாம். எப்படி எழுதலாம்னு பார்க்கலாமா? அதாவது இந்த மாதிரி எழுதலாம். இங்கே இருக்க பாருங்க விடை. புவியில் மாளும் மனிதர்களில் சிலர் பழமிருக்க காய் உண்பதை போல இன்சொல் இருக்க வன்சொல் பேசி துன்பப்படுகின்றனர். இந்த மாதிரி எழுதிக்கலாம். இரண்டாவது பார்க்கலாமா? இரண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? வள்ளல் குமணன் வறுமையால் வாடி வந்த புலவனுக்கு தனது தலையை கொடுத்து மங்கா புகழ் பெற்றான் இருக்கு. அதாவது வள்ளல் குமணன் வறுமையால் அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை வரும்னு பார்க்கலாம். வறுமையால், ஏழ்மையால் எழுதலாம். புலவனுக்குனா கவிஞனுக்கு, பாவலனுக்கு அந்த மாதிரி எழுதிக்கலாம். தன் தலையை கொடுத்துனா என்னது? ஈந்து, வழங்கி, இந்த மாதிரி வேறு சொல் எழுதிக்கலாம். புகழ் பெற்றான் அப்படிங்கிறதுக்கு பெருமை பெற்றான் இந்த மாதிரி எழுதலாம். பார்க்கலாமா? இரண்டாவதுக்கு வள்ளல் குமணன் ஏழ்மையால் வாடி வந்த கவிஞனுக்கு தனது தலையை வழங்கி மங்கா, இதில் மங்கா பெருமை பெற்றான், புகழ் பெற்றான் பதிலாக பெருமை பெற்றான் நம்ம எழுதிக்கலாம். பேரு பெற்றான் இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம். அடுத்து என்னதுன்னா, நலனும் அவனது துணைவியும் நிடத நாட்டுக்கு வந்ததை கண்டு அந்நாட்டு மக்கள் மலை முகில் கண்ட மங்கை போல களி கண்டனர்னு இருக்குது. இதை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எழுதலாம். நலனும் அவனது மனைவியும் நிடத நாட்டுக்கு வந்ததை கண்டு அந்நாட்டு மக்கள் மலை மேகம் கண்ட மயிலை போல. மங்கைனா மயிலை, முகில்னா மேகம், துணைவினா மனைவி, இப்போ மகிழ்ச்சி கொண்டனர். சரி, அந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து சோலையிற் பூத்த மணமலர்களில் சுரும்புகள் மொய்த்து பண்பாடி மது உண்டன. இதை எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். அதாவது சோலைனா காட்டில் பூத்த மணமலர்களில், சுரும்புகள்னா வண்டுகள் மொய்த்து பண்பாடி மதுனா என்னது? தேன் உண்டன. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பசு போல் சாந்தமும் புலி போல் தீரமும் யானை போல உழைப்பும் மனிதனுக்கு வேண்டும். இதை எப்படி எழுதலாம்? பசுவுக்கு ஆனா என்னது? பசு. அப்போ ஆ போல் அமைதியும், சாந்தம்னா அமைதி, புலினா வேங்கை எழுதிக்கலாம். அமைதியும் வேங்கை போல், வீரமும் யானைனா களிறு போல உழைப்பு மனிதனுக்கு வேண்டும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து கட்டுரை எழுதுக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது சான்றோர் வளர்த்த தமிழ் தலைப்பில் கட்டுரை எழுதணும். இங்கே கருத்து கொடுத்துருக்காங்க. இந்த கருத்தை கொண்டு நம்ம எழுதணும். எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா? இதற்கான விடை சான்றோர் வளர்த்த தமிழ் தலைப்பு போட்டுட்டு குறிப்பு சட்டகம் முதல் எழுதிக்கிங்க. 7 குறிப்பு சட்டம், அதாவது முன்னுரை, அமுதமொழி, சங்கத்தமிழ், தமிழ் வளர்த்த சான்றோர், தமிழ் இலக்கிய வரலாறு, அழகு அணிகலன்கள், முடிவுரை, இந்த 7 எழுதிக்கிட்டு அடுத்து முன்னுரைன்னு போட்டு இதை அப்படியே எழுதிக்கிங்க. அடுத்து அமுதமொழி, முன்னுரை, இந்த 2 வரி பாடல் எழுதிட்டு அதுக்கு கீழே இருக்க அந்த 3 வரிகள் எழுதிக்கிங்க. அடுத்து அமுதமொழின்னு போட்டுட்டு தலை போட்டு இந்த மாதிரி 2 வரிகள் இருக்குது, அதையும் சேர்த்து இங்கே கீழே 2 வரிகள் தமிழ் மொழி வரல் எழுதிக்கலாம். சரியா? அடுத்து சங்கத்தமிழ், வடவேங்கடவும், இதிலேருந்து கீழே நம் தமிழர் வரல இருக்குது, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து தமிழ் வளர்த்த சான்றோர், நாட்டை ஆன்ற சான்றோர்களாலும் இதில் இருந்து கண்டது வரலும். அடுத்து 5வது தமிழ் இலக்கிய வரலாறு. தமிழ் இலக்கிய வரலாறுன்னு தலைப்பு போட்டுட்டு அதுக்குள்ளே 4 பாயிண்ட் இருக்குது, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 6 அழகு அணிகலன்கள் தலைப்பு போட்டு இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து இறுதியாக முடிவுரை எழுதிக்கலாம் நம்ம சரியா? பார்க்க தான் பெருசாக இருக்கும், படித்து பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். செய்யும் தொண்டாகும் இது வரல எழுதிக்கலாம். சரியா? அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள பாடலை படித்து நயம் பாராட்டுகின்றது. ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, இது நயம் பாராட்டணும். அதாவது இந்த கவிதையில் பார்த்தோம் அப்படின்னா திரண்ட கருத்து, பொருள் நயம், சொல் நயம், சந்த நயம், தொடை நயம், அணிநயம், இது எல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? அதாவது இந்த பாடலில் திரண்ட கருத்து எழுதணும். வாழைக்கு அழகு குருத்து, பாடலுக்கு அழகு கருத்து. திரண்ட கருத்து என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கேன். தமிழ் மொழியானதுலேருந்து ஆசிரியர் வரணும். சரி, அதை அப்படியே பார்த்துக்குங்க. தமிழ் மொழியானது தேனை விட இனிமையானது, தென்னாடு சிறப்படைய திகழும் மொழி, ஊனினும் ஒளிவிடக்கூடிய ஒண்டமிழ் மொழி, உணர்வினுள் புகுந்த ஒளிர் தமிழ் மொழி, வானளவு உயர்வான வண்டமிழ் மொழி, மனிதர்களின் 2 கண்களாக விளங்குகின்ற நல்ல மொழி,
தன்னை விட உயர்ந்த மொழி, தரணியில் சிறப்படைந்த தனித்தமிழ் மொழி. இத்தகு சிறப்பினை உடைய தண்டமிழ் மொழியே இன்னும் செழித்தோங்கி வளர்வாயாக என்கிறார் ஆசிரியர். இதை அப்படி எழுதிட்டு அடுத்து பொருள் நயம் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. பொருள் நயம்னு போட்டு வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே மாந்தரு கிருகனா வயங்கனன் மொழியே ஆகியவை ஆழமான பொருள் உடையன. இக்கவிதையின் மையக்கருத்துக்கு அழகு சேர்ப்பன. இது பொருள் நயம். அடுத்து சொல் நயம். ஊனினும் ஒளிர்வரும் ஒண்டமிழ் மொழியே, அதாவது என்ற பாடலடியில் சொல் நயம் மிகுந்து வந்துள்ளதுன்னு எழுதிக்கலாம். அடுத்து சந்தநயம். சந்தமில்லா பாட்டு சொந்தமில்லா வீடு போன்றது. இப்பாடல் இசையோடு பாடுவதற்கு உரிய சந்தநயத்தோடு அமைந்துள்ளது. இப்பாடல் என் சீர் களி நெடிலடியால் பாடப்பட்டுள்ளதுன்னு எழுதிக்கலாம். அடுத்து தொடைநயம். தொடையற்ற பாட்டு நடையற்று போகும் என்பார்கள். இப்பாடலில் மோனை, எதுகை, இயைபு ஆகிய தொடைநயங்கள் பயின்று வந்துள்ளன. மோனை நயம். மன்னனுக்கு தேவை சேனை, பாடலுக்கு தேவை மோனை. முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை நயம். தேனினும் தென்னாடு, ஊனினும் உணர்வினும், தானனி தலைத்தினி தண்டமில், வானினும் வண்டமில் வயங்குனன் எழுதிக்கலாம். அடுத்து எதுகை நயம். மதுரைக்கு அழகு வைகை, பாடலுக்கு அழகு எதுகை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை நயம். தேனினும் ஊனினும், வானினும் தானனி, ஒண்டமில் வண்டமில் தண்டமில். அடுத்து இயைபு நயம். பாடல் அடிகளில் இறுதி சீரில் உள்ள இறுதி எழுத்துக்கள் ஒன்று போல் அமைவது இயைபு நயமாகும். இப்பாடலில் மொழியே என்னும் சொல் ஒவ்வொரு அடியின் இறுதியிலும் அமைந்துள்ளது. அடுத்து அணிநயம் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அணிநயம் அணியற்ற பாடல் அழகற்று போகும். எனவே புலவர் இப்பாடலில் சொற்களை அழகுபடுத்த ஓமை அணியை அமைத்துள்ளார். தேனை விடவும் இனிமையான செம்மொழி, ஊனினும் ஒளிர்வரும் ஒண்டமில், வானை விட உயர்ந்த வண்டமில். இது வரல அணிநயம் வரல நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இது மாதிரி எழுதிக்கலாம். சரியா? அடுத்து மொழியோடு விளையாடு பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. தேன், விளக்கு, மலை, விண், மணி, விலங்கு, செய், மேகலை, வான், பொன், பூன்றிருக்கு. இதில் எடுத்துக்காட்டு பூ, மணி. பூ ஒரு எழுத்து, மணிங்கிறது ஒரு சொல். ரெண்டு சொற்களை இணைத்து பூ, மணின்னு உருவாக்குனாங்க. இதே மாதிரி நம்ம எழுதலாம். தேன் மலை, வான் மலை, மணி மேகலை, பூ விலங்கு, மணி விளக்கு, பூமலை. இது மாதிரி நீங்கள் கூட முயற்சி செய்து புதிய சொல்லை நிறைய உருவாக்கலாம் இதிலிருந்து. சரியா? அடுத்து எண்ண பெயர்களை கண்டுபிடித்து தமிழ் எண்களில் எழுதுக. இங்கே நம்மளுக்கு தமிழ் எண் கொடுத்துட்டாங்க. 9க்குமே இங்கே தமிழ் எண் கொடுத்துருக்காங்க. அந்த தமிழ் எண்ணை எடுத்து இங்கே எழுதணும். இப்போ செய்யுள் அடி. நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. இதில் என்ன பெயர் என்ன வந்திருக்கு? நாற்றிசைனா 4. அப்போ தமிழ் என்ன வரும்? 4க்கு என்ன தமிழ் எண் வருது அதை எடுத்து எழுதிட்டோமா? எறும்புந்தன் கையால் எண் சாசன். எண்ணா என்னது? 8. 8 சான். எண் சான்னா 8. அப்போ 8க்கு என்ன வருது? இங்கே இருக்குது ஆ, எழுதியாச்சு. 5 சால்பு ஊன்றிய தூண். 5ங்கிற எண் எழுத்து வருது. அப்போ 5. 5க்கு என்ன வரும்? ரூ. அடுத்து 4, 2 சொல்லுக்குருதி. 4, 2. அப்போ 4க்கு என்ன எழுத்தோ அதை பார்த்துக்கணும். அது மாதிரி 2, 2க்கு 4க்கும் 2க்கும் 4க்கு சா, 2க்கு ஊ. ஆணை 1000 அவரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. இதில் 1000னு இருக்குது. கா அப்படிங்கிறது 1 குறிக்கும். அப்புறம் 3 பூஜ்ஜியத்துக்கு நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரியா? அடுத்து அகராதியில் காண்க. அடவி, அவல், சுவல், செரு, பலனம், புறவு. இதற்குரிய பொருள் எழுதுனா நம்ம டிக்ஷனரி இருக்குல்ல அகராதியில், அதிலிருந்து நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். அதற்கான விடையும் கொடுக்குறேன். அதாவது இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடவினா காடு, திரள், தொகுதி, சோலை. அவல்னா பள்ளம், விளைநிலம், குளம், நெல், இடியல். சுவல்னா பிடரி, முதுகு, மேடு, தொல்லை. செரு வயல், குளம், பாத்தி, கோபம். பலனம் வயல், மருதநிலம், பொய்கை. புறவு புறா, சிறுகாடு, முல்லைக்கொடி, பயிரிடும் நிலம். சரியா? அந்த மாதிரி எழுதிக்கலாம். நீங்களாம் முயற்சி செய்து கூட நீங்கள் எழுதிக்கலாம். டிக்ஷனரி பார்த்து அகராதி பார்த்து வேறு சொற்கள் கூட இருக்கலாம். அதுக்காக வேறு பொருள் தரக்கூடியது எழுதலாம். அடுத்து காட்சியை கண்டு கவினூர் எழுதுக. இங்கே ஒரு காட்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 காட்சிகள் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் சொந்தமாக எழுதலாம். உங்களுக்கு என்ன தோன்றுறது அதை பற்றி நீங்கள் எழுதலாம். நான் விடை எது கொடுத்துருக்கேன். நான் ஒரு கவிதை கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது நீ ஒரு புத்தகத்தை திறந்து படிக்கும்போது அறியாமை என்னும் பூட்டு திறக்கப்படுகிறது. அறிவு வளர்கிறது, சிந்தனை சிறகடித்து பறக்கிறது, மனம் மகிழ்கிறது, நற்பண்பு பிறக்கிறது, இன்பம் திளைக்கிறது, கல்வியை உன்னை நல்ல மனிதனாக மாற்றுகிறது. இந்த மாதிரி எழுதலாம். இல்லை அப்படின்னா நான் இன்னொரு விடை கொடுக்குறேன் பாருங்கள். ஏற்கு பாருங்கள். குரங்கு மரத்திற்கு மரம் தாவுவது போல நாள்தோறும் எதையோ எண்ணி உனது பெருமைகளை இழக்கிறாய். காரணம் உன் அறிவு பூட்டு இன்னும் திறக்கப்படாததே. உன் அறிவு பூட்டை திற வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான செயல்களில் ஈடுபடும். உன் உடம்பும் உள்ளமும் செழிக்கும். வாழ்வின் உயர்விடத்தில் இருப்பாய். நீங்கள் என்ன பண்ணலாம்? சொந்தமாக நீங்களாம் முயற்சி பண்ணி கூட எழுதலாம்.
அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செயல் திட்டத்தில் நீங்கள் வாழும் பகுதியில் உள்ள எவையேனும் 5 பயிர் வகை சொற்களுக்கான படத்தொகுப்பை உருவாக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து நிற்க அதற்கு தகவல பாருங்கள். இன்சொல் வழி தீய சொல் வழி ரெண்டுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் செல்லும் வழியாது உங்கள் நண்பருக்கு காட்டு வழியாதுன்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்களாவே சொந்தமாகவே எழுதிக்கலாம். நீங்கள் எந்த வழியில் செல்ல விரும்புகிறீங்க, உங்கள் நண்பருக்கு நீங்கள் என்ன வழி காட்டுவீங்க அப்படிங்கிறத இதில் எழுதணும். அதாவது நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் இன்சொல் வழியையே பின்பற்றுவோம், எங்கள் நண்பருக்கும் அவ்வழியை காட்டி அவர்களையும் அவ்வழிபடி நடக்க செய்வோம். இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். நீங்கள் நீங்களாக கூட எழுதலாம். அடுத்து படிப்போம் பயன்படுத்துவோம் பாருங்கள். வவ்வல்னா உயிரெழுத்து, கான்சனன்ட்னா மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி, கன்வர்சேஷன் உரையாடல், டிஸ்கஷன் கலந்துரையாடல். அடுத்து அறிவை விரிவு செய்யல நம்மளுக்கு நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும்ங்கிற யார் எழுதுனாங்க, முனைவர் சேதுமணி மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன். பச்சை நிழல் உதயசங்கர். சரியா, இந்த நூல்களை எழுதியிருக்காங்க. அடுத்து நம்மளுக்கு தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கை இணையவழி விண்ணப்ப பதிவு. அதாவது உங்களோட முழு பெயர், பாலினம், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி எழுதிக்கலாம். இங்கே பிறந்த தேதி, ரத்த வகை, நீங்கள் என்ன ரத்த வகை, தந்தையின் பெயர், தாயார் பெயர், உங்களோட முகவரி அதாவது கதவு எண் அல்லது தெருவின் பெயர், கிராமம் நகரத்தின் பெயர் எழுதணும். இங்கே மாவட்டம் எழுதணும். இங்கே அஞ்சல் குறியீட்டு எண் எழுதிக்கலாம். நிரந்தர முகவரி இங்கே எழுதிக்கலாம். மாநிலம் எந்த மாநிலம், உங்களோட ஆதார் எண், அப்புறம் இங்கே தமிழ் மாநிலம் தமிழ்நாடு, இனம் இந்தியன் இருக்குது. ஆதார் எண் இங்கே குறிப்பிடணும். உங்கள் புகைப்படத்தை இங்கே ஒட்டணும், பதிவேற்றணும். அது கடவுள் சொல் பாஸ்வேர்டுன்னு சொல்ல கடவுள் சொல்ல இங்கே பயன்படுத்தி உறுதிப்படுத்தணும். சரி, இந்த மாதிரி தான் பண்ணணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மாநில அளவில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டியில் பங்கேற்று கலையரசன் பட்டம் பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. காந்தி தெரு, இங்கே தேதி எழுதிக்கலாம். அடுத்து அன்புள்ள நண்பன் அமுதனுக்குன்னு போட்டு அந்த கடிதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்குங்க. சரியா, இந்த மாதிரி தான் கடிதம் எழுதணும். ஃபஸ்ட்டு இங்கே போட்டு அன்புள்ள நண்பன் அமுதனுக்குன்னு எழுதிட்டு நீங்கள் என்ன சொல்ல இது மாதிரி எழுதிட்டு கீழே இப்படிக்குன்னு போடணும். அடுத்து உரைமேல் முகவரி இந்த மாதிரி எழுதணும். அவங்களோட பெறுநர்னு போட்டு அவங்களோட முகவரியை இந்த இடத்துல எழுதணும். சரியா, அடுத்து 7.2 உயிரின் ஓசை இருக்குமோ இதில் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.